இந்த கூலி திரைப்படத்துல கூஸ்பம்ஸ் மூமெண்ட் கொடுத்த சீன்ஸ் என்ன அப்படின்றதோட ஆடியன்ஸ காண்டாக்க வைக்கப்பட்ட சீன்ஸ் என்ன அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ல பாசா ரீக்ரியேஷன் வெர்ஷன்ல இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி நாகார்ஜுனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தலைவரை பார்த்து சொல்றப்ப அந்த பாஷா டெம்ப்ளேட் ஒன்னு போடுவாங்க பாருங்க, உண்மையிலே அந்த இடம் கொஞ்சம் கூஸ்பம்ஸா தான் இருந்துச்சு. அடுத்து ஓப்பனிங் டைட்டில் கார்டு அப்போ தலைவருக்கான ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணாங்க பாருங்க, உண்மையிலே அது வேற லெவல் கூஸ்பம்ஸ் தான். இதற்கு அடுத்தபடியாக உபேந்திரா என்ட்ரியும் அந்த இடத்துல ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டிருக்காங்க பாருங்க, உண்மையிலே சீரியஸ்லி வேற லெவல். நெக்ஸ்ட் ரச்சிதா ராம் அவர்கள் அவங்களோட அந்த ரியல் கேரக்டரை வெளிப்படுத்துறப்ப உண்மையிலே ஷாக்கிங் கூஸ்பம்ஸ் மூமெண்டா இருந்துச்சு. தலைவரோட பிளாஷ்பேக்க 3 நிமிஷம் காட்டினா கூட அந்த 3 நிமிஷமும் உண்மையிலே கூஸ்பம்ஸ் தாங்க. இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் காண்டாகிற அளவுக்கு வைக்கப்பட்ட சீன்ஸ் என்னன்னா, கிளைமேக்ஸ்ல அமீர் கான மாஸ் பண்றான் அப்படின்ற பேர்ல நாசம் பண்ணிட்டாருங்க நம்ம லோகி. தாகா கேரக்டர்ல வந்தா நம்ம அமீர் கான் கிட்ட அவ்வளவு கன்ஸ் இருக்கு, அவ்வளவு எஸ்கார்ட் இருக்காங்க, அவர் நினைச்சா நம்ம தலைவரை டக்குன்னு போட்டு தள்ளி இருக்கலாம். இதற்கிடையில அந்த பிளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்தி நம்ம அமீர் கான் பயந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப அந்த இடத்துல கிரிஞ்சு பண்ணிட்டாருங்க நம்ம லோகி. இதுல வர இந்த பேன் இந்தியா ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரே ஃப்ரேம்ல காட்டணும் அப்படின்னு இந்த பீடி குடிக்கிற சீனை வச்சு ஆடியன்ஸை இன்னும் காண்டாக வச்சுட்டாருங்க. அடுத்து சத்யராஜா எதுக்கு இந்த குட்டையை கொலை பண்ணா அப்படின்றத கடைசி வரை சொல்லவே இல்ல. அதே போல தலைவர் தயால் வைஃப் வீடியோ கால்ல காட்டுறப்ப அங்க ஸ்ருதிகாசனும் அந்த வீடியோ கால்ல பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருந்துமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரச்சிதா கூப்பிட்ட உடனே அவங்க கூடவே கார்ல வருவாங்க. இதெல்லாம் என்னையா நியாயம்? அடுத்து மேன்ஷன்ல நடக்கிற அந்த 30 நிமிஷம் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எதுக்குங்க? அதுக்கு பதிலா 30 நிமிஷம் இந்த பிளாஷ்பேக் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தா சும்மா வேற லெவல்ல இருந்திருக்குங்க. ஏன்னா தலைவரோட வைஃப் எப்படி இருந்தாங்க, ஸ்ருதிகாசனை எதுக்காக சத்யராஜ் வளர்த்தாரு, அந்த கூலிங்க கூட்டத்தெல்லாம் தலைவர் எப்படி ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாரு அப்படின்றத அந்த பிளாஷ்பேக்ல கொஞ்சம் டீடைலா சொல்லி இருந்திருக்கலாம். இந்த கூலி திரைப்படம் உண்மையிலே எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பிலிம் தான். பட் ஆனா லோகேஷ் கிட்ட நாங்க இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கல. அவர் இந்த விக்ரம் மாதிரி இல்ல கைதி மாதிரி ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் கடைசியில லோகி ஃபேன்ஸுக்கு டிசப்பாயிண்டட் தான். மொத்தத்துல இந்த கூலி தலைவர் சைடு ஓகேவா இருந்தாலும் லோகேஷ் சைடு ஒஸ்டா தாங்க இருக்கு. சோ உங்களோட ஒபினியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.